தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்து வரும் பரபரப்பான அரசியல் மாற்றங்களுக்கிடையே டிசம்பர் 23 அன்று தன்னுடைய விசுவாசிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அடுத்தது என்ன பார்க்கலாம். அதிமுக ஒருங்கிணைப்பு என்னவாகும் என்ற கேள்வியோடு பெரிதும் எதிர்பார்ப்போடு பார்க்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் உரையை முடித்து விட்டார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் அவருடைய எண்ண ஓட்டம் என்னவென்பதை முக்கிய நிர்வாகிகளின் பேச்சு கூர்மையாகவே உணர்த்தியது. புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள், துரோகிகள் இல்லை. ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள். எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதில் இருக்கிறார்கள். அதில் தான் நம் ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும், துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மட்டுமல்லாது அவர்களை எல்லாம் மீண்டும் அதிமுகவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கும் இடம் இல்லை என்பதே அதிமுக மறைமுகமாக வெளிப்படுத்திய செய்தியாக இருந்தது. பொதுக்குழு கூட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நிலைப்பாட்டை பாஜக தேசிய தலைமைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதனூடாகவே அதிமுக ஒருங்கிணைப்புக்கு முயற்சி எடுத்து வந்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவாக்கம் தொடர்பில் பாஜக தேசிய தலைமையே முடிவெடுக்கும் என்று கூறினார். தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற நயினார் நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இத்தகு சூழல்கள் இடையில்தான் தன்னுடைய அதிமுக மீட்பு குழுவின் பெயரை அதிமுக மீட்பு கழகம் என்று மாற்றியதோடு எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு முந்தைய நாளான டிசம்பர் 23 அன்று அந்த அமைப்பின் நிர்வாகிகள் கூட்டத்தையும் கூட்டி இருக்கிறார் பன்னீர்செல்வம். ஏற்கனவே தங்களுடன் இரு கட்சிகள் பேசி வருவதாக பெயர் குறிப்பிடாமல் மறைமுகமாக திமுக தவேக அழைப்பை தினகரன் தெரிவித்துள்ள நிலையில் பன்னீர்செல்வத்தின் நகர்வு பாஜக அதிமுக இரு கட்சிகளுக்குமே நெருக்கடி கொடுப்பதாக அமைந்துள்ளது. இதற்கிடையில் தான் நயினார் சந்திப்பின் தொடர்ச்சியாக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை அறிவித்திருக்கிறது பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒட்டி அடுத்தடுத்து நடந்து வரும் இந்த அதிவேக நகர்வுகள் உள்ளே என்ன நடக்கிறது எனும் கேள்வியை எல்லோரிடமுமே எழுப்பியுள்ளன. மேலும் பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் பன்னீர்செல்வம் அடுத்த தீர்வாக எதை நோக்கி நகர்வார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இவையே பன்னீர்செல்வம் தினகரனின் முதன்மை தேர்வுகள். ஆனால் பழனிசாமி இரண்டுக்கும் சம்மதிக்காத சூழலில் திமுக அல்லது தவேக எனும் முடிவை இருவரும் சிந்திக்க கூடும் என்கிறார்கள் அவர்களை சுற்றி இருப்பவர்கள். அடுத்தது என்ன என்பதை பன்னீர்செல்வம் டிசம்பர் 23 அன்று நடத்தும் கூட்டம் தெளிவுபடுத்தும்.